வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை பெறுபேறு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு ஜப்பானிடமிருந்து உதவி. சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல். இலங்கை ராணுவம் வெளியிட்ட விசேட அறிக்கை. ஈரானில் 37 இலங்கையர்கள் உள்ளனர். வெளிவிவகார அமைச்சர். வவுனியாவில் 18 மணித்தியாலத்திற்கு மேலாக நீர் விநியோகம் தடை. தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறு தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபேறுகளானது நேற்றைய தினம் வெளியிடப்பட உள்ளதாக வெளியான தகவல்களில் எந்தவித உண்மையும் கிடையாது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் இன்று நள்ளிரவு வெளியிடப்படும் என சமூக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்டுள்ளது. இந்த போலி தகவல்கள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் கல்வி அமைச்சுக்கு அறிவித்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எவ்வாறெனினும் பரீட்சை பெறுபேறுகள் எப்போது வெளியிடப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த ஆண்டில் ஜப்பானிய அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உதவி பெறும் 8 நாடுகளில் இலங்கையும் அடங்குவதாக ஜப்பானின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடல்சார் கண்காணிப்பு மற்றும் அனர்த்த மீட்பு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த உதவியில் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானங்களும் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை தவிர குறித்த பட்டியலில் தாய்லாந்து, டோங்கா, கிழக்கு திமோர், இந்தோனேஷியா, மலேசியா, பப்புவா நியூகினி மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகியவை அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வளர்ந்து வரும் ராணுவ உறுதிப்பாடு காரணமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பதட்டங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளை ஆதரிப்பதற்காக ஜப்பான் 2023 ஆண்டு ஏப்ரலில் இந்த உதவி திட்டத்தை ஆரம்பித்தது. ஜப்பானில் 2025 ஆண்டுக்கான பாதீட்டில் இந்த உதவி திட்டத்துக்காக 56 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக ராணுவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு தவறான அறிக்கை குறித்து இலங்கை ராணுவம் விசேட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட காரணங்களுக்காக பல அதிகாரிகள் ராணுவத்திலிருந்து நீக்கப்படுவதாக வெளியான வதந்திகள் தவறானவை என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பினர் தங்கள் சொந்த குறுகிய இலக்குகளை அடைவதற்காக பொறுப்பற்ற முறையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் ஈரானில் தற்போது 37 இலங்கையர்கள் உள்ளனர் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானில் 41 இலங்கையர்கள் இருந்ததாகவும் அவர்களில் 4 பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது ஈரானில் 37 இலங்கையர்கள் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. வவுனியா நகரத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் கடந்த 18 மணித்தியாலத்திற்கு மேலாக நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். வவுனியா நகரின் சில பகுதிகள், மன்னார் வீதி, குருமன்காடு, அரச விடுதி பகுதி உள்ளிட்ட சில பகுதிகளில் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பினால் வழங்கப்படும் நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள், அரச விடுதிகள், வீடுகள் என்பவற்றில் தமது அன்றாட செயற்பாடுகளுக்கு நீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நகர் பகுதியில் இந்த நீரை நம்பியே பல்வேறு மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். 18 மணித்தியாலமாக எந்தவித அறிவித்தலுமின்றி நீர் விநியோகம் தடைப்பட்டதால் அவர்களது இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுவர்களும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இது தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினரை தொடர்பு கொண்டு கேட்டபோதும் நீர் விநியோக குழாயில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த வெடிப்பு புகையிரத தண்டவாளத்திற்கு கீழுள்ள குழாயில் ஏற்பட்டுள்ளதால் புகையிரத திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்த பின்னரே அதனை சீர் செய்ய முடியும் எனவும் அதனால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.